எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விவாகரத்து ஆனால் பொறுப்பு இல்லாமல் ஆகிவிடுமா? ஒரு ஆத்மா அவருக்கும் அவர் மனைவிக்கும் இப்போ விவாகரத்து கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஒரு பொண்ணு வந்து எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி தான் படிக்கிறாங்க. பொண்ணு அம்மா கூட இருக்கா. சமீபத்தில் அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், அதுக்கு பேரண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவருடைய மனைவி, ஏன்னா இன்றைக்கி அவங்க அஃபிஷியலாக மனைவி தான், மெசேஜ் அனுப்புகிறாங்க. குழந்தையோட ஸ்கூலில் இது நடத்துகிறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லேருந்தும் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு வருது. இந்த தம்பி போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா ஒய்ஃபு டிவோர்ஸ் ஆகி போனோம்னா குழந்தைய கூட தானே கூப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன பொறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்காரு. அவர் எங்கிட்ட மெசேஜ் அனுப்பிச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்களேன், இந்த மனித பிறப்பில் அப்பா அம்மா நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, அப்படி அமையுது. எனக்கு இன்னைக்கு 53 வயசாகுது, ஏப்ரல் 54 ஆகுது. இன்னைக்கு நிலையில எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, லௌகீக அப்பா அம்மா கிடையாது. ஆனா நான் இறக்குற வரைக்கும் அவங்க தான் எனக்கு அப்பா, அவங்க தான் எனக்கு அம்மா. இதை நான் மாற்ற முடியாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி கூட பிறந்த சகோதர சகோதரிகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், என்னன்னாலும் அவர் தான் சகோதரர், அவங்க தான் சகோதரி. கரெக்டா? இதில் மாற்று கருத்து கிடையாது. இவருக்கு திருமணம் ஆயிருக்கு, அதனால ஒரு மனைவி இருக்காங்க. ஒருவேளை இது டிவோர்ஸ்லேயே போய் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இவர் ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவர் எப்படி சொல்லுவார், இது என்ன முன்னாள் மனைவி, இது இவங்க இன்னாள் மனைவி அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறந்தது பார்த்தீங்களா, டிவோர்ஸ் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி அந்த குழந்தைக்கு அப்பா இவர் தான். அந்த குழந்தை சரீரம் விடுற வரைக்கும் இவர் தான் அப்பா. கரெக்டா? ஸோ இவருடைய பொறுப்பு, அப்பான்ற பொறுப்பு தட்டி கழிக்கப்படுமான கிடையாது. இவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. குழந்தை பெற்றிருக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் மனைவி கூட சேர்ந்து தான் வாழணும். இவங்கக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் வருது. இங்கே பாருங்களேன், இந்த ஈகோ கிளாஷ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் இவங்க கேஸில் சொல்கிறேன். என்ன கஷ்டம்னா, கணவருக்கு வருமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மனைவி ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் கூட ஸ்மூத்தாக போயிடுது. கணவரும் வேலைக்கு போகிறாரு, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க. கணவரோட சம்பளம் மனைவியோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் கூட நல்லா போயிடுது. எந்த குடும்பத்தில் மனைவிக்கு கணவரோட ஜாஸ்தியாக சம்பளம் வருதோ அங்கே ஈகோ கிளாஷ் ஜாஸ்தியாக நடக்குது. அது நிறைய இடங்களில் விவாகரத்து வரைக்கும் போயிடுது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலாக நம்ம செட் பண்ண முடியாது, ஆனால் அப்படி அதிகமாக நடக்குது. நிறைய எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்குது. பெண்டாட்டிங்க நிறைய சம்பாதிப்பாங்க புருஷனை விட, ஆனால் அவங்க ரொம்ப இணக்கமாக போகிற குடும்பங்கள் இருக்குது, அது எனக்கும் தெரியும். ஆனால் இந்த குடும்பத்தில் நடந்த பிரச்சனை அதுதான். மனைவிக்கு நிறைய சம்பளம், கணவரே இல்லாமல் கூட நான் வாழ முடியுன்ற ஒரு இது, அதனால தான் இது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும். இப்போ நேற்று அந்த சகோதரர்கள் பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இந்த குழந்தைக்கு அப்பா நீங்கள் தான். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, மனைவி அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ, என்ன வேணா இருக்கட்டும், அது உங்களோட கடமை தான். ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றாங்க, போங்க. இவருக்கு என்னென்னா ஒரு தர்ம சங்கடம்னா அங்கே மனைவியை பார்க்க வேண்டி வரலாம், அது இவர் விரும்பாமல் இருக்கலாம், டிவோர்ஸ் இவர் எதிர்பார்க்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். நீங்கள் ஒரு டைம் போங்க, காலம்பரம் 10 மணிக்கே போயிடுங்க. போயிட்டு இந்த மாதிரி வந்தேன், என்ன விஷயமா கேட்குறீங்க சொல்லுங்கள், எல்லாம் கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருங்க. மனைவி மதியம் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போட்டோம். இவருக்கு என்ன பயப்படுறாருன்னா, ஒருவேளை குழந்தையோட ஃபீஸ்லாம் நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ பயப்படுறேன். ஆமாம், இவர் குழந்தை இவர் கட்டணம் தானே செய்யணும். இவர் குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்காதனால தான் அவங்க விட்டு போகிறாங்க. அதுதான் உண்மையான நிலைமையும் கூட. அவரும் அதை ஒத்துக்கிறாரு. பெருசாக ஃபினான்ஷியலாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், நல்ல ஒரு வேலைக்கு போயிருக்கணும், நல்லா சம்பாதிச்சிருக்கணும். இவங்க ஒய்ஃப் அளவுக்கு சம்பாதிக்கலனாலும் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருக்கணும் கூட. அப்புறம் ஆண் மகனுக்கு எங்கே தெரியுமா மரியாதை இருக்குது, வருமானம் இருக்கும்போது தான் மரியாதை இருக்குது குடும்பங்களில். அது இல்லைன்னா இல்லை தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேச வந்த சப்ஜெக்ட் என்னென்னா, குழந்தைகள் அப்பா அம்மா டிவோர்ஸே ஆனால் கூட குழந்தைங்க மேலே பொறுப்பு அப்பாவுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு குடும்பம் தெரியும், அவர் ஒரு பிகே தான், இந்த தம்பியும் பிகே தான். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி டிவோர்ஸே ஆகலை, ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப்
கணவருடைய எப்போ பார்த்தாலும் ரப்சர் தான், எப்போ பார்த்தாலும் சண்டை தான். அந்த கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒரு வீடு எடுத்து அங்கே போய் தங்கியிருக்காரு. அவர் வேற திருமணம்லாம் பண்ணிக்கல, பக்கா ராஜயோகி, நல்லா ஃபாலோ பண்ணுறாரு. எனக்கு அமைதி வேணுன்றதுக்கு அங்கே இருக்கார். சாட்டர்டே சண்டே ஆனால் குழந்தைங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு. குழந்தைங்கள கூட்டின்னு ஊர்லாம் சுற்றி காட்டுறாரு, குழந்தைங்கள என்டர்டெயின் பண்ணுறாரு. இன்றைக்கும் ஒய்ஃப் தங்குற வீடு, அங்கே குழந்தைங்களுக்கு ஃபீஸு, குடும்பத்துக்கு எல்லா செலவும் ஏற்றுக்கிறாரு. அவர் தான் பண்ணுறாரு. ஒய்ஃபுக்கு உட்பட எல்லா செலவும் தான் பண்ணுறாரு. ஆனால் ஒய்ஃபோட நேச்சர் அப்படி, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதாவே இருக்க. அவர் என்ன சொன்ன, குடும்பம் இருக்குது, மனைவியை நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, இதெல்லாம் அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ஆனால் ஒய்ஃபோட கேரக்டர் அப்படி இருக்குது, ஒரே வீட்டில் வாழ முடியாதுன்ற நிலைமை இருக்கிறதுனால இவர் தனியாக இருக்கார். அப்படியும் சில பேர் தியாகங்கள் பண்ணியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரு பொறுப்பை தட்டி கழிக்கிறது கரெக்டாக இருக்காது. இவர் போகணும், ஸ்கூல் கூப்பிட்டுருக்காங்க, இத்தனை இந்த விஷயத்தில் ஒய்ஃபே கூப்பிட்றாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பாக்கி எல்லா விஷயத்துல சண்டை போடுற மனைவி இந்த விஷயத்தில் இணக்கமாக இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். நான் சொன்ன தம்பி, இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, உன்னோட கடமையில் வந்தது, உன் குழந்தை தான் அது. என்ன டிவோர்ஸே ஆனாலும் உன் குழந்தை தான், சரியா? அந்த குழந்தைய வேற எங்கேயோ போட இனிஷியல் புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த பேர் இனிஷியல் கொடுக்க முடியாது. உன் பேர் தான் சாவர வரைக்கும் அவளுக்கு இனிஷியல், அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஸோ ஒரு உறவு முறையில் சேர்றதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க, திருமணம் பண்ணிக்கணுமான்னு யோசிங்க. திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க கூடயே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஒரு சினாரி சொல்கிறேன், எப்படி ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அது சின்ன காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடக்குது, 4 நாளுக்கு கல்ச்சுரல்ஸ் நடக்குது, விடிய நடக்குது. அப்போ என் பொண்ணு டே ஸ்காலர், அதாவது வீட்டிலேருந்து காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ நைட்டு 10 மணி 12 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தை எப்படி அங்கேருந்து வீட்டுக்கு வர முடியும்? அதனால் அந்த 4 நாட்களுக்கு மட்டும் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம், அந்த பர்மிஷன் அவங்க தராங்க. அதுக்கு தங்குறதுக்கு 150 ரூபா தரணும், 3 வேளை சாப்பாடுக்கு 150 ரூபா தரணும். அப்படின்னா ஒரு நாளுக்கு 300 ரூபா, 4 நாளுக்கு 1200 ரூபா. குழந்தை சொல்கிறான், இப்படி சொல்கிறாங்கப்பா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நமக்கு ஒரு 1200 ரூபா புது செலவு வருது. இதெல்லாம் எப்பவுமே இல்லை, இப்போ புதுசாக வருது. அது இல்லாமல் கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு இந்த பாவாடை தாவணி இருக்குல்ல, அந்த காஸ்டியூம் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாவாடை தானே பசங்களுக்கு இருக்கிறதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் தான், அதுவும் இல்லை. இப்போ இது செலவு எக்ஸ்ட்ராவாக 2 செலவு வருது. அப்போ நான் பொண்ணுகிட்ட சொன்னேன், ஃபஸ்ட்டு 2 நாள் நீ நைட்டு தங்க வேண்டாம், நீ இப்போ ஒரு 6 மணி 7 மணிக்கு கிளம்பி வந்துடும், 2 நாள் இப்படி பண்ணு, சாட்டர்டே சண்டே தங்கிக்கோ, அப்போனா 300 600 ரூபா ஆகும், அந்த காசு நான் தரேன். பொண்ணு ஓகே ஒத்துக்கிட்டா, ரைட்டுப்பா அப்படின்னு. அப்போ அடுத்த செலவு என்ன, அந்த பாவாடை சட்டை வாங்கணும். இது நான் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சே இருந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு குழந்தைய கூட்டின்னு போய் அவளே வாங்கிட்டு வந்துட்டான். அப்படின்னு என்ன, எங்களுக்குள்ள ஒரு நான் சொல்லி அவளை வாங்க சொல்லலை, அவள் சொல்லி நான் இது பண்ணல அப்படிலாம் கிடையாது. அவங்களா ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, எடுத்து கொடுத்துட்டாங்க. இந்த ஜுவல்லரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இமிட்டேஷன் கோல்டு இது இருக்குல்ல, அதுதான் வாங்கியிருக்காங்க. ஓகே, அது போதும் இல்லை, ஃபங்க்ஷன் தானே, அந்த டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது போடுறதுக்கு தானே. நான் என்ன சொல்கிறேன், குடும்பத்தில் இப்படி என் பொறுப்பு, இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், மாற்றி அவங்களுக்குள்ளவே அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துன்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயம் இப்போ குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 2 நாள் ஆக்சுவலாக ஒரு நாளுக்கு எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக போனேன். அவங்கள பார்த்துட்டு அந்த காலேஜுக்கு வரும்போது 8 ஆகிடுச்சு. அப்போ குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ அவங்க எவ்வளோ அந்த ப்ரோக்ராம் பார்க்க முடியுமோ பார்க்க முடிஞ்சுது. நானும் போனதுனால குழந்தை என் கூடயே வந்துட்டா வீட்டுக்கு. இந்த 4 நாள் ஒரு நாள் அப்படி பண்ணோம். இப்படி கணவன் மனைவி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு எடுத்து பண்ணும்போது ப்ராப்ளம் சால்வ். அதே மாதிரி இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறது ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணுக்கு பெரியவளுக்கு ஐஐடியிலோட எக்ஸாம் நடக்குது, ஓகேவா? அதே ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கூட காலேஜில் படித்த நண்பர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார், ஃபஸ்ட்டு டைம். எனக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆகுது, அவர் இப்போ தான் கல்யாணமே பண்ணிக்கிறார் 54 வயசில். அவர் என்னை காட்பாடிக்கு கூப்பிட்டுருக்காரு. அதில் என்ன பியூட்டினா, அதை நான் தவிர்த்துருக்கலாம், போகாமல் இருக்கு தவிர்த்துருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னால், நீங்கள் தான் கல்யாணத்தை நடத்தி தரணுன்றார். காம்பேரிங் பண்ணணும், எந்த கல்யாணத்திலடா இப்படிலாம் காம்பேரிங்லாம் நடக்குதுன்னு. இல்லை, இவ்வளோ லேட்டாக நடக்கிறதுனால பெரிய விமர்சனம் பண்ண நினைக்கல, ஒரு மண்டபம் எடுத்திருக்கேன், நீ வரணும். ஃபஸ்ட்டு நம்ம மைக்கில் சொல்லுவோம், அந்த ஏரியாக்காரங்க வரணும்னா ஏரியாக்காரங்க வருவாங்க, ஒரு பாட்டு போடுவாங்க, அவங்க மேடையில் விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடுவாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் பாலிடெக்னிக், ஒரு பாலிடெக்னிக் படிச்சிருக்காரு, பாலிடெக்னிக் ஃப்ரெண்ட்ஸை கூட அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போவோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வருவாங்க. இதுக்கு இடையில அந்த ஒரு பாதிரியார் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார். அவர் ஒரு 10 நிமிஷத்தில் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார். இவ்வளோதான், ஒரு அவருக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி. இதை நான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்படி நம்மளை நம்பி கூப்பிடுறதுனால நான் அங்கே போய் ஆகணும். குழந்தை யார் கூப்பிட்டு போவா? குன்றத்தூர் ஒரு இடத்துக்கு போகணும், போரூரை தாண்டி. இப்போ வயசுல நான் கூட்டிகிட்டு போகிறேன்.
ஸோ புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, என்னோட ரோல் எப்படி ஒரு தேவைப்படுதாங்க, அதனால நம்ம தான் போகணும்னு சொல்லி வைஃப் போகிறாங்க. ஸோ எந்த குடும்பத்தில் இந்த இணக்கம் நல்லா இருக்கோ, புரிதல் நல்லா இருக்கோ, ஸ்மூத்தாக போகும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கணவன் மனைவிகளுக்கு இடையில இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னு வச்சுக்கலாம், ரொம்ப ஜாலியாக போகும் ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட்லி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு காலேஜில் இருப்பா, பெரிய பொண்ணும் ஒய்ஃபும் அவங்க வீட்டில் இருந்துட்டு மாமியார் வீட்டில் இருந்துட்டு அங்கே அந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. நான் ஊர்லேயே இல்லை, நான் காட்பாடிக்கு போயிட்டு நைட்டு 12 மணி ஆகிடும் நினைக்கிறேன் திரும்பி வரும்போது, ராத்திரி வரும்போது. இதெல்லாம் மாறி மாறி பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கிற குடும்பம் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். சரியா? ஸோ இந்த தம்பி டிவோர்ஸ் ஆனாலும் சரி, டிவோர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுறது நல்லது, உத்தமம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து இவர் தான் கார்டியன் லைஃப் டைமுக்கு. ஸோ அந்த பொறுப்பை வந்து விட்டு விலகக்கூடாது என்பது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தம்பி வந்து அம்மா கூட அந்த குழந்தை போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா பாடு அந்த குழந்தையோட பாடு எப்படின்னு விட்டுறணுமா, இல்லை இவருக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவரால் பண்ண வேண்டிய சில கடமைகள் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம மொபைல் ஆப் இருக்குல்ல, சிவஞான் முரளி ஆப் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் கிட்டத்தட்ட 6 லாங்குவேஜில் போட்டுட்ருக்கோம். இதில் நிறைய கமெண்ட் எனக்கு என்ன வந்ததுன்னா, தெலுங்கு கன்னடத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து அவ்வளோ சரி கிடையாது, நீங்கள் வந்து ChatGPT வச்சு யூஸ் பண்ணுறீங்க, அது டோட்டலாகவே அதில் அர்த்தங்கள் மாறி மாறி வருது, அதனால் இது பேர் சேவையே கிடையாது, நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது பதிலாக டிசர்வீஸ் பண்ணுறீங்கன்ற பேர்லேயே எனக்கு 1க்கு 4 கமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்றது 9 லாங்குவேஜில் பண்ணுறோம். அது நம்ம எப்படி பண்ணுறோன்னா ரொம்ப ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணோம். ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அந்தந்த லாங்குவேஜ் பார்த்து மலையாளம் வச்சுக்கலாம், மலையாளம் புரிஞ்சு தெரிஞ்சவங்களுக்கும் வச்சுருப்போம். அங்கேயும் நம்ம வந்து ChatGPT வச்சு தான் நம்ம கண்டென்ட் எழுதுகிறோம். அந்த குரூப்பில் போடுவோம். அவங்க மலையாளம் தெரிஞ்சவங்க அதை செக் பண்ணிவிட்டு இதில் இது தவறு இருக்குது, அதை மாற்றிடுங்க அப்படின்னு மாற்றி அவங்க ஃபைனலாக ஒன்று கொடுப்பாங்க. அதை தான் இந்த தம்பி போடுவார். அதனால் 9 லாங்குவேஜில் வர எண்ணம் போல் வாழ்வுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் அந்த பண்ணுற ஆத்மா ரொம்ப ஆர்வத்தில் பண்ணுறாரு. எல்லாமே ChatGPT நம்பி பண்ணுறாரா, அதனால என்ன ஆகுதுன்னா சில டைம் வந்து தப்பான அர்த்தங்கள் போயிடுது அப்படின்னு படிக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போதுக்கு நம்ம வந்து டெம்பரரியாக வந்து அந்த லாங்குவேஜெல்லாம் நான் பிளாக் பண்ணியிருக்கேன். ஐ மீன் நம்ம ஆப்பில் பார்க்க முடியாது நீங்கள். ஓகே, ஏன்னா நம்ம பண்ணுற சேவை வந்து குவாலிட்டிக்காக தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம வந்து யாரையும் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு இது பாருங்கள், இந்த சேவை எதுவும் நான் பண்ணலை. ஒரு ஆத்மா ஆர்வமாக காட்டுறாரு, அதை வந்து நம்ம ஆப்பில் போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நான் இது ஆழ்மையோட கேட்டுக்கிறது என்னென்னா, எனக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும் சொல்கிறவங்கலாம் நான் வந்து இதை படிச்சுட்டு தப்பாக இருந்தால் திருத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்தீங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆத்மா ஆர்வமாக பண்ணுறாரு, அந்த ஆர்வத்தை வந்து நீங்கள் போடுறதெல்லாம் தப்பாக வருதுன்னு சொல்லி அவர் ஆர்வத்தை குறைக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்றது தான் என்னோட தாழ்மையான புரிதல். அதுக்காக தப்பாகவும் போடுறதும் கரெக்டு கிடையாது. அதனால் நமக்கு ஒரு டீம் தேவை. யார் குறை சொன்னாங்க அவங்களுக்கே கேட்டிருக்கேன் நான், நீங்களே ஏன் இதை பண்ணக்கூடாது? இப்போ படித்து பார்த்து தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச நீங்கள் வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்று போட போகிறோம், நீங்கள் அதில் சேர்ந்துக்காங்க, நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் போடுவோம், இப்போ கரெக்டாக வந்துடும்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. எனக்கு வந்து அட்லீஸ்ட் தமிழ் ஓகே, தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த 3க்கும் 3 டீம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்டு இது கரெக்டு தப்புன்னு சொன்னால் போதும். தப்புன்னா என்ன தப்புன்னு கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கரெக்ட் பண்ணி நம்ம போட்டுருவோம். இதுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ரீமத் 11 அதுவும் 11 லாங்குவேஜில் போடுறோம். ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் அது 11, அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ நம்பி தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அதையும் ஒரு லாங்குவேஜில் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் நல்லா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு தெரியல, அந்த கேலண்டரில் வர்றதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ் இல்லை 2 சென்டென்ஸ் தான் மேக்ஸிமம். அதை பார்த்து சொல்லணும். ஏப்ரல் மாதம் மாத்திரம் பார்த்து சொன்னாலே உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் ஆகும் போகுது. ஓகே, கரெக்ட், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வரலாம். நல்லா இல்லைன்னா இது தப்புன்னு சொன்னேன், அது மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம மாற்றி போட்டுடலாம். தயவுசெய்து எனக்கு வந்து சேவை நிறுத்ததில் உடன்பாடு கிடையாது. சேவை நல்லா பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது. ஸோ இதை எப்படி முடியும்னா, இதுக்காக நான் தெலுங்கு கற்றுக்கிட்டு இப்போ நான் கன்னடம் கற்றுக்கிட்டுலாம் நடக்கிற காரியம் கிடையாது. அதனால தெலுங்கு ஆத்மாக்கள் முன் வந்தா, மலையாள ஆத்மாக்கள் முன் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.